ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கத்திரிக்காய் அறுவடை பார்க்கலாம். ஏஆர் மியூசிக் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, சிகப்பு வெண்டை அறுவடை பண்றோங்க. சிகப்பு வெண்டை பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க. வெண்டைக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனி டைம் தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனி டைம் நம்ம மாடி தோட்டத்துல இருக்கிற மாரியே பார்த்துக்கணுங்க. அப்படி இருந்தா மட்டும் நம்மளுக்கு வந்து அ ஓரளவுக்கு ஹெல்த்தா உடம்ப வந்து நம்ம பார்த்துக்கலாங்க. காய்ங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க. எல்லா செடிகளும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அருமையா வளர்ந்துட்டு வருது. இப்ப காய் குடுக்குற ஸ்டேஜே வந்துருச்சுங்க. மூக்குத்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப பூ வச்சுருச்சுங்க. அந்த மாரி பூ வச்சு காயும் வைக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. அந்த மாரி எல்லா காயுமே இப்ப வந்து காய் வர ஆரம்பிச்சுருச்சுங்க. வெண்டை செடில ஒரே ஒண்ணு மட்டும் தாங்க நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, அந்த குருத்த மட்டும் நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கணுங்க. அந்த குருத்த மட்டும் கரெக்ட்டா கவனிச்சுட்டு வாங்க. இலைய பின்னாடி ஏதாவது பேனு, கள்ளிப்பூச்சி இதெல்லாம் இருக்கான்றத மட்டும் செக் பண்ணீங்கன்னாவே போதுமானதுங்க. பெருசா வெண்டைக்காய் செடிலாம் பராமரிப்புன்றது தேவைப்படாத ஒரு செடிங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்குறேங்க. வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர்ல ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுங்க. அது உங்களுக்கு கேட்டலாக் வந்துருங்க. அதில நீங்க செக்ஷன் பண்ணிக்கலாம். விதை வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மூவ் ஆயிட்டு இருக்குங்க. அதனால ஸ்டாக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆவறதுக்குள்ள வேணுன்றவங்க வாங்கிக்கங்க. அதாவது விதை வந்து நல்லா தாய் ரகம் நல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா விளைச்சலுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. அதுதான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலுமே சொல்லிட்டு வரேன். அந்த விதையினுடைய தரம் நல்லா இருந்துச்சுன்னா, காய் வந்து கண்டிப்பா வைக்காத போறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நல்ல அறுவடை குடுக்குங்க. அ நம்ம ஏன்னா திரட்சியான விதைய மட்டும் தான் காய தான் நான் தேர்ந்தெடுத்து விதைக்கணும் எடுக்கிறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, விளைச்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு காய் வந்து ஜாஸ்தி கிடைக்குங்க. கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய ஐட்டம் இருக்குதுங்க. அது எத்தினி ஐட்டம் இருக்குதுன்ற அளவுக்கு ஒரு 20, 22 ஐட்டத்துக்கு மேலயே உங்களுக்கு வந்து கேட்லாக்ல இருக்குதுங்க. அந்த அளவுக்கு நான் கத்திரிக்காய் விளைஞ்சு, அதுலருந்து விதைய எடுத்து உங்களுக்கு வந்து கேட்லாக்ல போட்டுருக்கேங்க. ஏன்னா, முளைப்புத்திறன் எப்படி இருக்கு என்னான்றதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு கேட்லாக்ல நான் செக்ஷன் பண்ணி உங்களுக்கு வச்சிருக்கேங்க. கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு பழைய செடி காய் குடுத்துட்டே தாங்க இருக்கு. இப்ப புது செடிகளும் பார்த்தீங்கன்னா, எல்லா செடியுமே இப்ப காய்க்கு வர ஆரம்பிச்சுருச்சுங்க. இப்ப கத்திரி செடி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 35 பேக்குக்கு மேல தாண்டி போயிட்டு இருக்குதுங்க. அந்த ஒவ்வொரு செடியிலுமே பார்த்தீங்க ஒவ்வொரு பேக்லயுமே பார்த்தீங்கன்னா 2, 2 செடி வச்சிருக்கிறேங்க. அப்ப கணக்கு போட்டுக்கங்க கத்திரிக்காய் செடி மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்டின்னுட்டு. ஒரு பேக்ல 2 செடிங்க. ஏன்னா 12க்கு 15 சைஸுங்க பேக் சைஸு. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்ல 2 செடி வைக்கிறேங்க. கத்திரி செடியும் அப்படிதாங்க வப்பேன். வெண்டை செடியுமே இப்ப அப்படிதாங்க வச்சிருக்கேன். அந்த மாரி 2 செடியுமே வச்சு இப்ப வளர்த்துட்டு வரேங்க. கத்திரிக்காய் செடிய பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, நம்ப ஒரு காய் இப்ப வைக்க ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு இளஞ்செடி நட்டு வச்சுக்கணும்னா, நம்மளுக்கு பேட்ச் பை பேட்ச்சா நம்ப கத்திரிக்காய் பறிச்சுக்கலாங்க. ஏன்னா, இளஞ்செடி காய் வைக்கிற அளவுக்கு ஒரு 6 மாச செடி காய் வைக்காதுங்க. ஏன்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தாங்க விளைச்சல் வரும். அதனால நான் என்ன பண்றது, ஒரு 6 மாசம், 8 மாசம் ஆனா செடி எடுத்துருவேங்க. எடுத்துட்டு இளஞ்செடி வளர்த்திக்குவேங்க. ஏன்னா, இளஞ்செடி நல்லா ஃப்ரெஷ்ஷான வைக்குங்க. நல்லா ஹெல்த்தா இருக்குங்க காய். நம்ப ஒரு 8 மாச செடிய வந்து நம்ப வளர்த்தி நம்ம காய் வைக்கும்போது, உங்களுக்கு கொஞ்சம் காய் சைஸும் குறைஞ்சிரும். செடியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எப்படின்னா, ஹெல்த்தே இல்லாத மாரி ஆயிடுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 6 மாசம், 8 மாசம் வரைக்கும் தாங்க கத்திரி செடி பொறுத்தவரைக்கும் நான் காய் பறிப்பேன். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, அந்த செடிய நான் எடுத்துருவேங்க. எடுத்துட்டு இளஞ்செடி வளர்த்திக்குவேங்க. நம்ப அதிகமா காய் பறிக்கிறதுல இதுவுமே ஒண்ணு இருக்குதுங்க. ஏன்னா, நம்ப முதிர்ச்சி செடி வச்சு நம்ம வளர்த்தி நம்ம காய் பறிக்க வைக்கிறத விட, இளஞ்செடி வளர்த்திறலாங்க. அந்த இதுக்கு இளஞ்செடி வளர்த்திறலாங்க. சூப்பரா பாருங்க, காய் பாருங்க. என்ன அருமையா இருக்குது பாருங்க. இப்ப தான் தண்ணி விட்டேங்க. சூப்பரா செடி மேல கழுவி விடுவோங்க. அதாவது வாரத்துக்கு ஒரு டைம் வந்து செடி வந்து கழுவி விட்டுருவோங்க. அந்த மாரி நீங்க தண்ணி குடுங்க. எப்ப குடுத்தாலுமே செடிய ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு டைமாவது கழுவி விட்ட மாரி தண்ணி விட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த பூச்சி தாக்குதல்லாம் கொஞ்சம் கம்மியாகுங்க. அதுக்கு வேண்டி நான் அந்த மாரி தண்ணி விடுவோங்க. கொத்து கத்திரி பாருங்க. எவ்வளோ சூப்பரா கொத்தா எப்படி வச்சுட்டுருக்குது பாருங்க. கலர்னா அவ்வளோ ஒரு எப்படி டார்க் பிளாக்குங்க இந்த கத்திரிக்கா. சூப்பரான கொத்து கத்திரிங்க அது. உண்மையிலே செடி பார்த்தீங்கன்னா, குட்டியா தாங்க இருக்கு. குட்டியா இருந்தாலும் நெறைய கொத்து கொத்தா காய் பிடிக்குதுங்க அந்த ரகம். அதாவது ஒவ்வொரு ரகமும் வித்தியாசமா காய் வைக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. இது என்ன இப்படி காய் வச்சிருக்கு, அது என்ன அப்படி காய் வச்சிருக்குதுன்னு அதனுடைய காய்கள ரசிக்கிறதே ஒரு பெரிய மாடி தோட்டத்துக்கே எனக்கு ஒரு வேலையா இருக்குதுங்க. ஏன்னா நானுமே வந்து ஒவ்வொரு வெரைட்டியும் புதுசா ட்ரை பண்ணும்போது, அது புதுசா காய் வைக்கும்போது நம்ம அத ரசிச்சு தாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அவ்வளோ அழகா இருக்குதுங்க. பார்க்கவும் சரி, காயும் சரி, எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலைங்க. அந்த அளவுக்கு
ஒரு மன சந்தோஷங்க எனக்கு அந்த காய் பறிக்கும்போது. ஏன்னா அந்த கத்திரி செடிலாம் அவ்வளோ அழகா இருக்குதுங்க பார்க்க. இப்போ ஒரு ஈவினிங்ல ஒரு டீ, காஃபி குடிச்சிட்டு உட்காந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க்ல உட்காந்து நம்ம டீ, ஸ்நாக்ஸ் சாப்பிடுற மாரி இருக்குங்க, என்னுடைய கார்டன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதாவது நான் மட்டுமே ரசிக்கிறது இல்லைங்க. என்னுடைய கணவர், என்னுடைய பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ லவ் பண்ணுவாங்க அந்த கார்டன. அந்த அளவுக்கு எல்லாருமே அது மேல ஒரு ஆர்வம் இருக்குதுங்க. என் பசங்களுக்கும் அப்படிதாங்க. ரொம்ப பிடிக்குங்க கார்டன்னா. அந்த அளவுக்கு என்னுடைய செடிய வந்து என்ன விட அவங்க இன்னுமே கேர் எடுப்பாங்க. ஒரு செடிய செட்ட உடைக்காத பார்த்துக்குவாங்க. அந்த மாரி ரொம்ப கேர் குடுப்பாங்க. எனக்கு மேல கேர் குடுப்பாங்க. என்னுடைய பசங்க. பாருங்க நீலகுண்டு கத்திரிக்காய்னா பாருங்க கலர் பாருங்க. என்னம்மா சூப்பரா இருக்குது பாருங்க. எனக்கு இந்த கத்திரிக்காய்னா எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தாங்க இது கரெக்ட்டா இருக்கு. அந்த அதுக்கு மட்டும் தாங்க நான் இன்னும் இந்த கத்திரிக்காய டேஸ்ட் பண்ணிட்டே வரேன். ஏன்னா, எனக்கு அதுக்கு மட்டும் தான் ரொம்ப புடிச்சதுங்க இந்த கத்திரிக்காய். ஒவ்வொரு கத்திரிக்காயும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொல்லலாங்க. பாருங்க வேங்கேரி முள்ளு கத்திரி பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க. ஒவ்வொரு ரகமும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா காய் வைக்குதுங்க. என்ன ஒண்ணுன்னா, கொஞ்சம் பக்கம் பக்கம் வைக்கிறதுனால, ஒரு சில காய்கள்லாம் கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாலினேஷன் மாறி ஆகுதுங்க. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. நான் இருந்தாலும் பரவால்ல, நம்ப இடம் இல்லாததுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வச்சுருவேங்க. ஏன்னா, பார்க்க நம்மளுக்கு ஒரே லைன் ஃபார்மா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் செடிங்களும் நல்லா நம்ம பூச்சி தாக்குதல் வருதான்றதையும் பார்த்துக்கலாம். காய் வந்து நம்ம பறிக்கும்போது மிஸ் ஆகாதுங்க. அங்கங்க ஒவ்வொரு செடியா இருக்கும்போது, நம்ம காய் அறுவடை பண்ணும்போது மிஸ் ஆயிடுதுங்க. அப்ப அந்த காய் வந்து முத்திருதுங்க. அதுக்கு வேண்டி நான் வந்து வெண்டைக்காய் செடினா ஒரு பக்கமா எடுத்து அடிக்கிறது. தக்காளி ஒரு பக்கமா எடுத்து எடுத்து அடிக்கிறது. அந்த மாரி எனக்கு வந்து லைனா இருந்தா தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்டன். அதுக்கு வேண்டி அந்த மாரி நான் லைன் ஃபார்ம் பண்ணி, அது அதுங்க லைனா வச்சுக்கிறதுங்க. உங்களுக்கு இந்த ஆடிப்பட்டத்தினுடைய அறுவடையே பார்த்துட்டு வரீங்க. ஆனா, இப்ப அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு இதுக்கும் மேல கொண்டு வரேங்க மாடி தோட்டத்த. நீங்க இத வந்து என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து புது புது காய்களும் அறுவடை வருங்க. கார்டனும் வேற மாரி மாத்துறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அ மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல வருவேங்க நானு. விளநெட்ட கத்திரியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஒரு பிட்டு காய் எடுத்துச்சுன்னா 50 காய் குறையாத இருக்குதுங்க. அந்த அளவுக்கு காய் தொங்குதுங்க. ஆனா உண்மையிலேயே இந்த வெள்ளநெட்ட கத்திரியும், பிளாக் பிட் வால் கத்திரியும் 2ம் ஒண்ணுங்க. அ நெறைய காப்பு எடுக்குதுங்க. நெறைய கொத்து கொத்தா காய் எடுக்குதுங்க. ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் குடுத்துருந்தீங்க. என்னுடைய கத்திரி செடி வந்து பூ எடுக்குதுங்க, காயாகும், பூ கொட்டிடுதுன்ற மாரி குடுத்துருந்தீங்க. நானுமே அவங்களுக்கு ரிப்ளை குடுத்துருந்தேங்க. அவங்க அந்த ரிப்ளை பார்த்தாங்களா என்னான்றது தெரியல. அதனால நான் வீடியோலயும் இது மாரி நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குதுன்றதுனால வீடியோலயும் ஒரு டைம் சொல்றேன் பாருங்க. லிக்விட் தண்ணி மட்டும் நீங்க மறக்காத குடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பூ உதிர்வு பிரச்சனை வரவே வராதுங்க. இப்ப நான் அப்படிதாங்க கொண்டு வரேன் என்னுடைய கார்டன. வேற எதுவுமே என்னுடைய கத்திரி செடி பூ உதிராத இருக்கிறதுக்குமே அதுவும் ஒரு காரணங்க. அதுவ மட்டும் நாம குடுத்தோம்னாவே நெறைய பூவும் எடுக்கும், காயும் நெறைய கிடைக்குங்க நம்மளுக்கு. இந்த மே மாசத்துலயும் என்னுடைய கத்திரிக்காய் அறுவடை ஒரு தட்டு நெறைய தாங்க நான் அறுவடை பண்றேன். அந்த அளவுக்கு கத்திரிக்காய் வந்து குடுத்துட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஒரு வாரத்துக்கு 2 அறுவடை வந்துருதுங்க கத்திரிக்காய் மட்டுமே. அந்த மாரி பீர்க்கங்காவா இருக்கட்டும், வெள்ளரிக்காவா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 2 அறுவடை வந்து எடுத்துர்றாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு செடியும் பேக்கும் ஜாஸ்தி இருக்குது, அறுவடையும் ஜாஸ்தி வருதுங்க. என்னுடைய ஃப்ரிட்ஜ்ல இடம் இல்லன்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கு காய் வந்து அறுவடை வந்துட்டு இருக்குதுங்க. வெண்டைக்காய் பாருங்க, பறிச்சுட்டு போயிட்டுங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்க்காத விட்டுட்டுருக்கிறேங்க. அந்த மாரி செடிய லைனா வைக்கும்போதே ஒவ்வொரு காய் மிஸ் ஆயிடுதுங்க. பழச்செடிங்களுக்குமே இப்ப நல்லா கேர் குடுத்துட்டு வரேங்க. இப்ப வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா, எருவு போட்டு, அது மேல பார்த்தீங்கன்னா, சிகப்பு மண்ணு தூவி விட்டுருக்கேன். அந்த மாரி பழச்செடிங்களுக்குமே நான் அப்பப்ப அது கேர் குடுத்துட்டு தாங்க வரேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட் குடுத்துருந்தீங்க. வாட்டர் ஆப்பிள் வந்து எடுக்காதீங்க. அதுக்கு ஒரு 300 லிட்டர் ட்ரம்மு குடுங்க. ட்ரம்முல வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து காய் நெறைய கிடைக்கும். நான் அப்படிதான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி கமெண்ட் குடுத்துருந்தீங்க. தரையில இல்லனா வைங்க, வந்துரும் கண்டிப்பா காயின்ற மாரி குடுத்துருந்தீங்க. தரையில எனக்கு வைக்க இடம் இல்லாததுனால தான் சிஸ்டர் நான் வந்து பக்கெட்லயே வச்சுட்டு வரேன். தரையில பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தான் இடம் இருக்குதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திராட்சை கொடி, இந்த மாரி பூச்செடிங்க, அந்த மாரி பேஷன் ஃப்ரூட்டு இதெல்லாம் வச்சு அதுக்கே இடம் பத்தாது இருக்குதுங்க. இப்ப அதிலயுமே நான் வந்து கொடி உருளையே நான் வந்து இப்ப அதிலயுமே 3 செடி 4 செடி கொடி உருளை போட்டு விட்டுருக்கிறேங்க. அந்த மாரி மூக்குத்தி அவரையும் பார்த்தீங்கன்னா, இப்ப சூப்பரா காய் குடுக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. இப்ப அடுத்து நம்ம தை படத்துல போட்ட மூக்குத்தி அவரையுமே இப்ப நல்லா காய் குடுக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. அந்த மாரி மூக்குத்தி அவரைக்கு சீசனே இல்லைங்க. அப்படிதான் சொல்லணும். சூப்பரா காய் குடுக்குதுங்க. மூக்குத்தி அவரையும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு ஃபைபர் சத்து நிறைஞ்ச காய்ங்க இது. பாருங்க. பீர்க்கங்காய் எப்படி தொங்கிட்டு இருக்குது பாருங்க. அவ்வளோ அருமையா பாலினேஷன் மட்டும் ஹேண்ட் பாலினேஷன் மட்டும் பண்ணோம்னா போதுங்க. அழகா காயாயிடுதுங்க. இப்பலாம் பீர்க்கங்காய் வந்து டஃப் குடுக்குறதே கிடையாதுங்க. பீர்க்கங்காவ எப்படி காய வைக்கணும் அப்படின்றத இப்ப நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. இப்பலாம் பீர்க்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா, கிலோ கணக்குல அறுவடை பண்றேங்க. அந்த அளவுக்கு வந்து காய் வந்து நெறைய குடுக்குதுங்க.
வண்டு பாருங்க எப்படி வெங்காரம் விடுது. கார்டனுக்கு பார்த்தீங்கன்னா, வண்டும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா வருதுங்க. கொடிங்களும் உங்களுக்கு அப்படியே லைட்டா காட்டலான்ட்டு அப்படி காட்டுறேங்க. ஒரு ஈவினிங் வாக்குல வாங்க வெள்ளப்பாகல்ல பறிச்சுக்கலாம். ஒரு ஈவினிங் வாக்குல நம்மளுடைய கார்டன பார்த்துட்டே நம்ம வந்து ஒரு காஃபி, ஸ்நாக்ஸ் சாப்பிடும்பொழுது, அதோடைய தனி சுகம்னே சொல்லலாங்க. அந்த இயற்கைய ரசிச்சுட்டே சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. எனக்கு ரொம்ப புடிச்சது எனக்கு அந்த ஈவினிங் டைம்ல என்னுடைய கார்டன ரசிக்கிறது தாங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும், அந்த ஈவினிங்ல மட்டும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரமாவது மேல ஏறி இறங்கிடுவேங்க. அந்த அளவுக்கு அது என்னால பார்க்காத இருக்கவே முடியாதுன்ற மாரி தாங்க இருக்கும். வாங்க அடுத்து கொத்தவரங்காய் பறிச்சுக்கலாம். கொத்தவரங்காயும் சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க. 3 வகையுமே அருமையா காய் வச்சுட்டு வருதுங்க. கொத்தவரங்காயில 3 வெரைட்டி போட்டுருக்கிறேங்க. 3 வகையுமே சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க. காய்க்கு ஒண்ணும் பஞ்சம் இல்லைங்க நம்மளுடைய மாடி தோட்டத்துல. தாய் ரகம் நல்லா இருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு விளைச்சலுக்கு குறைச்சல் இருக்காதுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிற விஷயம் என்னன்னா, தாய் ரகம் வந்து நல்ல ஒரு விதைய வந்து நீங்க திருச்சான விதைய வாங்கி போடும்போது உங்களுக்கு வந்து விளைச்சலுக்கு வந்து பஞ்சம் இருக்காதுங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 22 வெரைட்டி கத்திரிக்காய் வச்சிருக்கிறேன். அந்த மாரி எல்லாமே ஒவ்வொரு விதையிலுமே வெரைட்டி ஜாஸ்தி வச்சிருக்கிறேங்க. எல்லாமே நான் போட்டு முளைக்க வச்சு, அத வந்து விதை எடுத்து, அத காய வந்து நல்லா திரட்சியான விதையா பார்த்து, நம்ப விதைக்க விட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க விதைய. ஏன்னா, அப்பதான் நம்மளுக்கு போட்ட உடனே அழகா முளைப்பு திறனும் வரும். நல்லா காயும் நல்லா குடுக்கும். செடியினுடைய வளர்ச்சியும் சூப்பரா இருக்குங்க. அப்படிதான் என்னுடைய கார்டன நான் கொண்டு வரேங்க. இப்ப மறுபடியுமே ஆடிப்பட்டத்துக்கு வந்து ம் அவரைக்காயில ஒரு புதுமையான அவரைக்காய ட்ரை பண்றேங்க. வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு நாம டிஃபரண்டான காய்கள்லாம் நெறைய காய் அறுவடை பண்ண போறேங்க. அதனால நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தொடர்ந்து வீடியோவ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பெல் ஐகான்ல நோட்டிஃபிகேஷன் வருங்க. நீங்க வந்து எப்ப வேணாலும் பார்த்துக்கலாங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்குறேங்க. விதை ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா, விதை வாங்கிக்கலாங்க. சூப்பரான கொத்தவரங்கா பாருங்க. ஒவ்வொரு வெரைட்டியும் தனித்தனியா உங்களுக்கு வந்து அறுவடை பண்ணி காட்டுறேங்க. இது வந்து குட்டி ரகங்க. கொத்தவரங்காயிலே பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி ரகங்க இது. கொத்தவரங்கா செடி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீங்க லிக்விட் தண்ணிலாம் கொஞ்சம் அதிகமா குடுத்துறக்கூடாதுங்க. அது கொஞ்சம் வாட்டம் குடுத்துரும். அந்த மாரி அ தண்ணி மட்டுமே குடுத்தாவே போதுமானதுன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா, கொத்தவரங்காய்க்கு ஆட்டு எருவும் அதிகமா போயிடக்கூடாது. லிக்விட் தண்ணியும் அதிகமா பவர் குடுத்துறக்கூடாதுங்க. அந்த மாரி கரெக்ட்டான பதத்துல இது வளர்த்தி கொண்டு வரணுங்க. இந்த கொத்தவரங்காய் கொஞ்சம் நம்ம பார்த்து தாங்க வளர்க்க வேண்டியதா இருக்கு. எனக்குமே இந்த கொத்தவரங்காய் வந்து சில சில நேரத்துல கொஞ்சம் டஃப் குடுக்குதுங்க. நம்ம மாடி தோட்டத்துல பார்த்தீங்கன்னா, பருப்பு கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கனவாழக்கீரைன்னு எந்த கீரைக்கும் பஞ்சமே இருக்கிறதில்லைங்க. இந்த ஆட்டெரு போடுறதுனால எல்லா கீரையுமே வந்துருதுங்க என்னுடைய மாடி தோட்டத்துல. தக்காளி விதை போட்டது, மிளகா நாத்து, குடை மிளகாலாம் போட்ட விதை போட்டதெல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருப்பேன். அத பார்த்தீங்கன்னா, சூப்பரா எல்லாம் முளைச்சிருச்சுங்க. வளர்ந்துட்டு வருது. உங்களுக்கு அதுவுமே ஒரு வீடியோல கவர் பண்ணி காட்டுறேன். ரூ. 1000க்கு வாங்குறவங்களுக்கு கத்தி நாத்து பார்த்தீங்கன்னா 2 நாத்து ஃப்ரீயா போட்டு விடுறேங்க. வேணுன்றவங்க ஆஃபர யூஸ் பண்ணிக்கங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, பாலக்கீரையும் அறுவடை பண்ணிக்கலாங்க. பாலக்கீரை அறுவடை பண்ணாத நம்ம அறுவடையே இல்லன்ற மாரி தாங்க இருக்கு. சூப்பரா பாருங்க பாலக்கீரை இருக்கு. நம்மளுடைய மாடி தோட்டத்துல பார்த்தீங்கன்னா, நூக்களும் பாருங்க சூப்பரா வளர்ந்துட்டு வருது. காலிஃப்ளவரும் சூப்பரா வளர்ந்துட்டு வருது பாருங்க. காலிஃப்ளவரும் இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எந்த சீசனுக்கு இந்த விதையெல்லாம் போட்டு வளர்க்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டே வரேங்க. வீடியோவ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா, இப்போ வந்து போடுற சீசன் இப்போ நெருங்கிட்டு வருதுங்க. நான் வந்து போடுவேங்க. வீடியோ வந்து உங்களுக்கு போடுவேன். இந்த முறையும் வந்து நூக்கலு, காலிஃப்ளவரு, ம் ப்ரக்கோலி, அதாவது கேபேஜ்லயே பார்த்தீங்கன்னா 2 வகைங்க. ஒண்ணு கிரீனு, ஒண்ணு வந்து வயலட்டு. அந்த மாரி கேபேஜுமே 2 வகையா ட்ரை பண்றேன். நெறைய வந்து இந்த முறை வந்து வித்தியாசமான காய்கள ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஐடியாஸ் வச்சிருக்கிறேங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு சொல்லிட்டே இருக்கேன். வீடியோவ ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து விதவிதமான காய்கள் அறுவடைய உங்களுக்கு நான் காட்டுறேங்க வீடியோவுல. நீங்களும் பார்ப்பீங்க.
பாலக்கீரை பாருங்க. சூப்பரா எவ்வளோ பெருசா இருக்குது பாருங்க. காலிஃப்ளவர் பாருங்க. பூ அழகா வச்சிருக்குது பாருங்க. இந்த முறை காலிஃப்ளவர்னா சூப்பரா அறுவடை குடுத்ததுங்க. பூச்சி தாக்குதல் இல்லாத நம்ம அறுவடை எடுக்கணும்னா, நான் சீசன்ல விதைக்கிற மாரி நீங்களும் விதைங்க. கண்டிப்பா அறுவடை எடுக்க முடியுங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, சிகப்பு வெண்டையும், பச்சை வெண்டையும் 2 லாங் பீன்ஸ் இருக்குதுங்க. சூப்பரான அறுவடைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வகையான கத்திரிக்காய் அறுவடைங்க. 10 வகை வந்து இந்த தட்டுல வந்து உங்களுக்கு அடுக்கி வச்சிருக்கிறேங்க. ஒவ்வொரு வகையும் உங்களுக்கு தனித்தனியா அடுக்கி காமிச்சிருக்கிறேங்க. சூப்பரான கத்திரிக்காங்க. நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க கத்திரிக்காய். கத்திரிக்காய்ல இப்ப நெறைய டிஷ் நான் செஞ்சு பழகிட்டேங்க. அந்த அளவுக்கு கத்திரிக்காய் நெறைய குடுக்கறதுனால, இப்ப வகை வகையா அதில வந்து இத செஞ்சு பார்க்கலாம், அத செஞ்சு பார்க்கலான்ட்டு நெறைய டிஷ் செஞ்சு இப்ப நான் வந்து ட்ரை பண்ணி பழகியிருக்கிறேங்க. எது எது எப்படி எந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கு அப்படின்றதையும் நான் இப்ப அத ரசிச்சுட்டு வரேன்னு தாங்க சொல்லணும். சூப்பரான கத்திரிக்காய் பாருங்க. நீலவரி கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா, மீன் குழம்புக்கு போட்டீங்கன்னா சூப்பரா இருக்குதுங்க. ஒவ்வொரு கத்திரிக்காயும் ஒவ்வொரு சமையல்ல டாப்புன்னு சொல்லலாங்க. வேங்கேரி முள்ளு கத்திரியும் அவ்வளோ அருமையா இருக்குதுங்க. அதாவது கிரேவிக்குங்க. ஒவ்வொரு கத்திரிக்காயும் நீங்க ஒவ்வொரு விதமா சமைச்சு பார்க்கணுங்க. அப்பதான் அதனுடைய டேஸ்ட் உண்மையிலேயே வேற லெவல். சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இத்தாலியன் பிளாக் பியூட்டி கட் பண்ணி போடலாம். வெள்ள நீட்ட கத்திரிக்காய் போடலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு நல்லாருக்கும். வாங்க அடுத்து பாலக்கீரை பாருங்க. ஒரு தட்டு நிறைய பாலக்கீரை இருக்கு பாருங்க. பாலக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பருப்பு கீரைன்னு 3 கீரையுமே கலந்து வச்சிருக்கிறேங்க. ஒவ்வொரு பாலக்கீரையும் பாருங்க. இதிலயே பார்த்தீங்கன்னா, பாலக்கீரையுமே 2 விதமா இருக்குதுங்க. ஒண்ணு பிங்க்கு கோடு வருது பாருங்க. அது ஒரு பாலக்கீரை. பச்சை கலர்ல இருக்கிறது ஒரு பாலக்கீரைங்க. சூப்பரான அறுவடைங்க. அடுத்த வீடியோ புதன்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.